उपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। நமோ வெங்கடேசாய. அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 141வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். இந்த திருநாமம் கட்கி என்பது. கட்கம் என்றால் நீண்ட வாழ். உங்களுக்கு தெரியும், திருவேங்கடமுடையானுடைய திருமேனியில், மூலவர் திருமேனியில் நீண்ட வாழ் வேஷ்டியோடு மேலே சேர்த்துவதை நீங்கள் சேவிச்சிருப்பீர்கள். நம்ம காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள் புது பெரியவாள் அவர்கள் கூட பகவானுக்கு ஒரு பெரிய வெள்ளி வாழ், நீண்ட வாழ் சமர்ப்பித்தார். அந்த வாழை எம்பெருமான் பல காலமாக தரித்து கொண்டிருக்கானே, அதன் பின்னணி என்ன அப்படின்னா, வாழ் வந்த வரலாறே ஒன்று சொல்லப்படுறது. பிரம்மா ஒரு யாகம் பண்ணார், சுமார் பரவர். அப்படி யாகம் பண்ணும் பொழுது அந்த யாகத்தில் திடீர்னு ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சுது. அதை பார்த்தார், அது நீல தாமரை போல ஒளியில் இருந்தது. பயங்கரமான கோரை பற்கள், இடுப்பு கிடையாது, சின்ன இடுப்பு, மெல்லிய இடுப்பு, தொப்பை விடாத வடிவம். அதே சமயத்தில் உயரம், அதிலே ஒளி கக்கிறது அந்த உருவம். இது புதுசாக இருக்கு, உலகத்தையே எல்லா பொருளையும் படைக்கிறது நாம தானே, நமக்கு எப்படி பொருளை படைக்கணுதுக்கு எப்படி பெயர் வைக்கணும்னு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கானே நாராயணன், அது எதுலேயும் வராத ஒரு உருவமாக இருக்குது இது அப்படின்னு நான்முகன் பிரம்மா படைப்பு கடவுள் ஒரு வினாடி வியந்து போனார், ஆச்சரியப்பட்டார். அப்படியே இருந்த அவர் திடீர்னு அந்த உருவத்தையே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தார். அது ஒரு வாளாக மாறியது. உடனே பார்த்தார், இந்த வாள் யாருக்கிட்ட இருக்கணும்? நாமும் படைக்கிறவர், வாளுக்கும் படைப்பவனும் ஏன் சம்பந்தம்? அதெல்லாம் சம்ஹாரமூர்த்திட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சிவபெருமானை கூப்பிட்டார். இந்த வாளை இனி வைத்துக்கொள் என்று சிவபெருமானுக்கு வாளை கொடுத்தார். இது புராணத்தில் இப்படி வரலாறு சொல்லப்படுறது. விகீரியாக்னிம் ததா பூதம் உத்திதம் ஸ்ரூயதே ததா நீலோத்பல சவர்ணாபம் தீக்ஷதம்ஷ்டம் கிருஷோதரம் பிராம்சும் சுதுத்தர்ஷதரம் ததைவ ஹ்யபிதௌஜசம் ததஸ்தத்ரூபமுத்ஸ்ருஜ்ய பபூனிஸ்திரிம்ஷயேவ சஹா விமலஹா தீக்ஷதாரஸ்ச காலாந்தக இவோத்யதஹ
ததஸ்திகண்டாய ருத்ராய ரிஷபகேதவே பிரம்மா ததா வசிம் தீக்ஷ்ணம் அதர்ம பிரதிவாரணம். சம்ஹாரமூர்த்தி, நீ அதர்மத்தை தடுப்பதற்கு இந்த வாளை வைத்துக்கொள் என்று பிரம்மதேவன் அந்த வாளை பரமசிவனுக்கு பரிசாக கொடுத்தார். பரமசிவன் பார்த்தார், நாம் சம்ஹாரமூர்த்தி தான், இருந்தாலும் உலகத்தை ரட்சிப்பதுங்கிறது எம்பெருமான் திருமால்கிட்ட தான் இருக்குது, அதில் அவன்கிட்ட இருப்பது தான் பொருத்தம்னு எம்பெருமானை பார்த்து வணக்கத்தோடு தர்மத்தை பாதுகாக்கிற இந்த கத்தியை தாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சமர்ப்பித்து விட்டார் எம்பெருமானுக்கு, திருமாலுக்கு. திருமால் உடனே மகரிஷை கூப்பிட்டார். அதில் மரீச்சி என்பவருக்கு இது பரிசாக கொடுத்தார். அவர் இந்திரனுக்கு கொடுத்தார், அவன் திக்பாலகர்களுக்கு கொடுத்தான். அவரெல்லாம் சேர்ந்து மனுவுக்கு கொடுத்தார்கள். மனு யார்? சூரியபுத்திரன். சூரியபுத்திரனான மனுவுக்கு கொடுத்த உடனே அவன் அப்படியே தன்னுடைய பிள்ளை க்ஷுபனுக்கு கொடுத்தான். க்ஷுபன் இக்ஷ்வாவுக்கு கொடுத்தான். இக்ஷ்வாவுக்கு புருரவஸுக்கு கொடுத்தான். புருரவஸ் ஆயுவுக்கு கொடுத்தான். ஆயு நகுஷனுக்கு கொடுத்தான். நகுஷன் தன் பிள்ளை ஏயாத்தி கொடுத்தான். அவன் தன் பிள்ளை பூர்வுக்கு கொடுத்தான். அவன் அமூர்த்தரயஸ் என்கிற பிள்ளைக்கு கொடுத்தான். அவன் பூமிஷயன் என்கிற பிள்ளைக்கு கொடுத்தான். பரதனுக்கு கொடுத்தான். அவன் பரதன் ஐடவிடனுக்கு கொடுத்தான். ஐடவிடன் துந்துமாரனுக்கு கொடுத்தான். துந்துமாரன் காம்போஜனுக்கு கொடுத்தான். அவன் முச்சுகுந்தனுக்கு அளித்தான். முச்சுகுந்தன் மருத்தனுக்கு கொடுத்தான். மருத்தன் ரைவதனுக்கு கொடுத்தான். அவன் மாந்தாதாவுக்கு கொடுத்தான். அவன் தன்னுடைய பிள்ளை ரகுவுக்கு கொடுத்தான். ரகு ஹரிணாஸ்வருக்கு கொடுத்தான். அவன் சுனகு கொடுத்தான். என்ன சுவாமி பட்டியலாக போண்டே இருக்கிறேன், என்ன விஷயம்னா கேளுங்களேன். அவன் உசிரஸுக்கு கொடுத்தான். அவன் சிபிக்கு கொடுத்தான். அவன் அஷ்டகனுக்கு கொடுத்தான். இப்படி போயிட்டே இருந்து கடைசியில் பரத்வாஜ முனிவருக்கு கொண்டு போய் சேர்த்தாத. அவர் துரோணருக்கு கொடுத்தார். துரோணர் என்ன பண்ணார், தன்னுடைய தங்கையை கிருப்பி அவளை கிருப்பருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கொடுக்கும்போது இந்த வாழையும் பரிசாக கொடுத்துட்டார். சொன்னார், இந்த வாழை கடைசியில் எங்கிருந்து சுற்றி கடைசியில் நான் ஒரு குரு, இந்த வாழை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அதெல்லாம் பாண்டவர்களுக்கு இந்த வாழை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தார். பாண்டவர்களில் எல்லாருக்கும் ஒரு வாழ் உண்டு. சகதேவன்கிட்ட கொடுத்துட்டான் அந்த வாழை. ஆமாம், இந்த ரிஷிகள்கிட்டையும் மன்னர்கள்ட்டையும் போய் 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 வந்திருக்குது. அப்புறம் சகதேவன்கிட்ட வந்தது. சகதேவன் என்ன பண்ணினான், கடைசியில் உங்கள்கிட்ட தான் இருக்கணும், திருமலைக்கு வந்து என் பெருமான்கிட்ட சாதிச்சிட்டான். அதான் ஆதி காலத்தில் வந்த வாழ். சகதேவன் என்பவர் ஒரு கேரக்டர், அறிவு கேரக்டர், அறிவு ஜீவி. இந்த வாளுக்கும் அறிவுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. அதனால தான் இவ்வளோ சொன்னேன். சுவாமி பெரிய அறுவையாக லிஸ்ட்டு நின்று தான் கொடுத்துட்டீர் அப்படின்னா, இல்லை வாழை உருவி நாம் ஒன்றை வெட்டணும். எந்த வாழை உருவி எதை வெட்டணும், அதை திருமங்கையாழ்வார் பாடுறார். பிரித்தேன் பெற்ற மக்கள் பெண்டிர் என்று இவர் பின் உதவாது அறிந்தேன், நீ பணித்த அருளென்னும் உள்வாள் உருவி எறிந்தேன், ஐம்புலன்கள் இடர் தீர்த்தேன், ஐம்புலன்கள் இடர் தீர எரிந்து வந்து செறிந்தேன், நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேயவனே என்று ஒரு பாசுரம் திருமங்கையாழ்வார் உப்பிலியப்பன் கோயிலில் உள்ள திருவிண்ணகரப்பரை பாடும்பொழுது சொல்கிறார். அப்பா, நீ பணித்த அருள் என்னும் உள்வாள் உருவி எறிந்தேன், ஐம்புலன்கள் இடர்தீர எரிந்து வந்து செறிந்தேன். நீ அருள் என்னும் வாளை கொடுத்தாய். அந்த அருள் என்னும் நீ கொடுத்த உன்னுடைய அருள் என்னும் வாளை வைத்து கொண்டு என்னுடைய எதெல்லாம் தேவையில்லாத உறவோ அதெல்லாம் துண்டிச்சுருட்டேன். அப்புறம் உன் திருவடிக்கே சேர்ந்தேன்கிறார். பகவான் பக்தர்களுக்கு அறிவென்னும் வாளை தருவார். அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையான் எப்பொழுதும் வாழ்வுடன் காட்சி தருவதனால் திருவேங்கடமுடையான் கட்கி வாழ்வுடன் இருப்பவன் என்பதாக பெயராயிற்று. சிவபெருமான் வாளை நாராயணனுக்கு சமர்ப்பித்தான்னு சொன்னோம் லிஸ்டில். அதை வைத்துக்கொண்டு சிவபுராணங்கள் ஒரு அழகான விஷயம் சொல்லும். சிவபெருமான் தான் வாட்பயிற்சி கொடுத்தார் நாராயணனுக்கு யுத்தத்தில். அதனால் என்ன, பகவான் ராம பரசுராம அவதாரத்தில் சிவபெருமானுக்கு சீடனாக இருந்து வில்வித்தை பயின்றதாக வரலாறு.
அப்படி சமகாரமூர்த்தியான சிவன்ட்டு ஒரு அவதார தசையில் திருமால் பயிற்சி பெற்றார் வாட்போரில் என்று சொன்னால் அதனாலும் திருமாலுக்கு பெருமை தான். இந்த திருமாலுக்கு வாட்போரில் பயிற்சி கொடுத்தார் சிவபெருமான் என்பதை சிவலீலார்ணவத்தில், அதாவது திருவிளையாடல் புராணம் என்று ஸ்காந்த புராணத்தில் ஒரு பகுதி, அது மதுரை ஸ்தல புராணத்தை விஸ்தாரமாக சொல்வது, அதை தமிழிலே திருவிளையாடல் புராணம் என்று சொல்வார்கள். அதே சமஸ்கிருதத்தில் நீலகண்ட தீட்சிதர் என்கிற மகாகவி பாடியிருக்கார். அவர் சிவபெருமான் சோமசுந்தரனாக பாண்டிய நாட்டில் மீனாட்சியுடன் ஆட்சி புரிந்து அவருக்கு பிள்ளையாக உக்கிரபாண்டியனாக முருகப்பெருமான் தோன்றினான் என்கிற வரலாறை சொல்லி, அந்த முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் சோமசுந்தரரே போர்க்கலையிலும் பயிற்சி கொடுத்தார். எந்த சிவபெருமான் நாராயணனுக்கு வாட்போரிலே பயிற்சி கொடுத்தாரோ, எந்த சிவபெருமான் பரசுராமனுக்கு வில்வித்தை பயிற்சி கொடுத்தாரோ, அப்பேற்பட்ட மேருவை வில்லாக உடைய சிவபெருமான் சஸ்திரங்கள் அஸ்திரங்கள் இவர்களெல்லாம் தன்னுடைய குமாரன் உக்கிரபாண்டியனுக்கு பயிற்சி கொடுத்தார் என்று பாடுகிறார். தைத்தயா தைத்தேயாரின கங்கே விநீதா சாபே சிஷ்யோ ஜாமதக்யோ யதீயா சாட்சாதாசின் மேருதன்வாசதேவ சஸ்திராஸ்திராணாம் சாசிதா தஸ்ய யூனஹா. அதாவது ஒரே தகவலை அவரவர்கள் தெய்வத்தை வணங்குபவர்கள் எப்படி சொல்லிக் கொள்கிறார்கள் என்பதையும் ரசிக்கலாம். சிவபெருமான் அந்த வாளை பிரம்மந்தனுக்கு கொடுத்த வாளை நாராயணனுக்கு சத்காரம் பண்ணி மரியாதை பண்ணி சமர்ப்பித்தான் என்று புராணம். அதை இப்படியும் ரசிக்கிறார்கள். சிவபெருமானுக்கு வாழ்வித்தையை நாராயணனுக்கு கற்றுக் கொடுத்த பெருமையை கொடுக்கிறார். எப்படியோ நாம் அந்த எம்பெருமான் அருள் என்னும் ஒழ்வாள் தான் அவன்கிட்ட இருக்குன்னு பார்த்து நமக்கு தேவையில்லாதவற்றை துண்டித்து கொள்ள வேண்டும். இதுவரை நாம் சொன்னது உங்கள் நெஞ்சில் பதிய ஒரு சிறிய வாய்ப்பாட்டு ஸ்லோகம். யஜ்ஞோதீதம் கஸ்ய சிவாய தத்தம் பிராம்சும் பிரணம்யத சமர்ப்பிதஞ்ச ஸ்வபாதயோஸ்தேன பிபர்தி खड्गம் மாத்ரீஜமான்யஞ்ச ததோஸ்ஸ खड्गी. இப்படி खड्गाயுதத்தை, இந்த खड्गத்துக்கு நாந்தகம் என்பதாக பெயர். ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒரு பெயர் உண்டு. அந்த நாந்தகம் என்கிற खड्गத்தை தரித்து கொண்டிருக்கிற எம்பெருமானை திருவேங்கடமுடையானை நாம் வணங்குகிறோமானால் நமக்கு தேவையில்லாத அனாவசியமான நமக்கு பாரத்தை கொடுக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் நாம் துண்டித்து விட்டு ஃப்ரீடத்தோடு வாழ முடியும். அப்பேற்பட்ட எம்பெருமானை खड्गी என்று வணங்குவோமாக. खड्गिने நமஹ நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.